அக்கௌண்ட் லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கன்சோலோட ஹோம் பேஜ் பண்ணிட்டோம். ஸோ பிஃபோர் கிரியேட்டிங் அ சர்வர் நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பண்ண போறோன்ற ஒரு ஓவர்வியூ நான் கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ லெட் மீ ஓப்பன் த நோட் பேட் and give you people a broad overview about what are the tasks that we are going to do for starting. ஓகே. ஸோ இப்போ பொதுவாக நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயம் இப்போ நம்ம பண்ணுவோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு EC2 சர்வரை கிரியேட் பண்ண முடியும் நம்ம எல்லாராலுமே. ஓகே. அதுக்கு சில கான்ஃபிகரேஷன் எல்லாமே நம்ம வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சர்வருக்கு ஒரு நேம் கொடுக்கறதாகட்டும், இல்லை அந்த சர்வருக்கு கீபேட் செலக்ட் பண்றதாகட்டும், அதுக்கப்புறம் வந்து செக்யூரிட்டி குரூப் இன்ஃபர்மேஷன், நெட்வொர்க் இன்ஃபர்மேஷன், அப்புறம் ஸ்டோரேஜ் இன்ஃபர்மேஷன், இது எல்லாத்தையுமே கொடுத்து நம்ம ஒரு சர்வர் கிரியேட் பண்ண முடியும். ஓகே. அப்ப நம்ம அந்த ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குல்ல, அந்த வால்யூம் ஆகட்டும், அதை பத்தி நம்ம இன்டெப்தா பார்த்துட்டு இருக்கோம் இந்த அட்வான்ஸ் கிளாஸ்ல. ஓகே. அப்ப இன்னைக்கு நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we are going to discuss about Linux server. அப்ப அதுல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் இன் ஸ்பெசிஃபிக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா EBS வால்யூம் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே. அப்ப அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்டா நம்ம வந்து அடிஷ்னல் வால்யூமை எப்படி மவுண்ட் பண்றது, அடிஷ்னல் வால்யூம் மவுண்ட் பண்றது, இது ஃபர்ஸ்ட் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆட் பண்ண வால்யூமை எப்படி இன்க்ரீஸ் பண்றது, இன்க்ரீஸ் ஆர் ரீசைஸ் அப்படின்னு சொல்லு, அது எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ இது வந்து அஜெண்டா ஏ. அஜெண்டா பி இருக்குல்ல, ஓகேவா, பேக்கப். இதோட பேக்கப்னா சர்வரோட பேக்கப் அப்படின்னு நம்ம கால் பண்ணுவோம். எப்பவுமே சர்வரோட பேக்கப்பை நம்ம AMI அப்படின்னு கால் பண்ணுவோம். AMI இந்த சென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அமேசான் மிஷின் இமேஜ் அப்படின்னு அர்த்தம். ஓகே. அதுக்கு அடுத்து அஜெண்டா பி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்டாட்டிக் ஐபி இதை பத்தி தான் நான் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இந்த கிளாஸ்ல. இதுக்குன்ட்டே நான் ஒரு ½ அன் ஹவர் போல எடுத்துக்கிட்டேன். ஓகே, இந்த கிளாஸ். ஸோ இன்னைக்கு நான் அந்த அளவுக்கு ½ அன் ஹவர் எடுக்காம ஐ கிவ் யூ குயிக் ஓவர்வியூ அபவுட் வாட்ஸ் ஐபி அட்ரஸ் அண்ட் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு சும்மா ஒரு ஓவர்வியூ கொடுத்து நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ் கிட்டதே நம்ம வரலாம். இப்போ நம்ம ஒரு சர்வர் கிரியேட் பண்றோம்னு வைங்களேன், ஜென்ரிக்கா ஒரு சர்வர் கிரியேட் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த சர்வருக்கு மொத்தம் 2 அட்ரஸ் இருக்கும். என்னென்ன அட்ரஸ் இருக்கும் அந்த கிளாஸ் சொல்லியிருந்தேன். பப்ளிக் அண்ட் பிரைவேட். பப்ளிக் ஐபின்னு ஒன்று இருக்கும், பிரைவேட் ஐபி, பிரைவேட் ஐபின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா. பை டிஃபால்ட்டா எல்லா சர்வருக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் வந்துடும். அது என்ன ஐபி அட்ரஸ்னா பிரைவேட் ஐபி பை டிஃபால்ட்டா வந்துடும். இது எதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சர்வரை எங்க கிரியேட் பண்றோம், வேர் வி ஆர் கிரியேட்டிங், இதை பத்தி நம்ம லேட்டரா விபிசியில பார்ப்போம், எங்க கிரியேட் பண்றோம். ஓகே. அப்ப அந்த நெட்வொர்க்கை பேஸ் பண்ணி வரும். பேஸ்ட் ஆன் த நெட்வொர்க், based on the network it will be created. ஓகேங்களா. பப்ளிக் ஐபி வரைக்கும், ஓகே, பப்ளிக் ஐபி பொறுத்த வரைக்குமே நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேவா. இது மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பப்ளிக் ஐபி பொறுத்த வரைக்குமே நம்ம வந்து அதை காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அப்ப இதை காசு கொடுத்து வாங்கணும்னா நான் எங்க போயிட்டு வாங்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா AWSல எலாஸ்டிக் ஐபின்ற ஒரு சர்வீஸ் இருக்கு. நம்ம அவங்க கிட்ட போயிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், ப்ரோ அப்போ நான் வந்து இத்தனை நாள் நான் சர்வர் கிரியேட் பண்ணேனே, அப்போ எனக்கு பப்ளிக் ஐபி கொடுத்துருந்தாங்களே, அப்ப அது எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஓகே. இப்ப
நீங்க ஒரு சர்வர் கிரியேட் பண்ணும்போது அவன் உங்களுக்கு கொடுக்குற அந்த பப்ளிக் ஐபி இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஃப்ரீ டயர்ல வரும். என்னது? ஃப்ரீ டயர்ல வரும். இப்ப இந்த ஃப்ரீ டயர்ல கொடுக்குற ஐபி இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃப்ரீ டயர்ல கொடுக்குற ஐபின்றது இட் இஸ் நாட் ஸ்டாட்டிக். மீனிங் தட் ஒரு டைம் நீங்க சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஒரு டைமும் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். சூப்பர். நீங்க சர்வரை ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்றீங்கன்னா ஒரு வாட்டியும் அது சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். அதனாலதான் சொல்றாங்க இட் இஸ் நாட் ஸ்டாட்டிக். அப்ப இது டைனமிக்கா இருக்கும். இட் வில் பி டைனமிக். அப்ப நம்ம வந்து சர்வருக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரியல் டைம்ல டைனமிக்கா ஒரு அட்ரஸ் கொடுக்க மாட்டோம். மாறிட்டே இருக்கிற அட்ரஸ் கொடுக்க மாட்டோம். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? மாறாம இருக்கிற ஸ்டாட்டிக் அட்ரஸ் கொடுக்கணும். which is the static IP. அப்ப அது எங்க வாங்க முடியும்? எலாஸ்டிக் ஐபின்ற சர்வீஸ்ல வாங்கிக்கலாம். ஓகே, இதுக்கு நமக்கு மந்த்லி பில்லும் வரும். ஏன்னா நமக்கு ஒரு பெர்மனண்டா ஒரு அட்ரஸ் கொடுக்குறாள்ல, அதுக்காக. கிளியரா இது? எஸ் மேம். இப்போ ஒரு குயிக் கொஸ்டின். இப்போ நீங்க ஃப்ரீ டயர்ல ஒரு சர்வர் கிரியேட் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிக் அட்ரஸ் வருமா, டைனமிக் அட்ரஸ் வேணுமா? டைனமிக் அட்ரஸ் சார். டைனமிக் அட்ரஸ் வரும். இப்போ அதை எப்படி நீங்க ஸ்டாட்டிக்கா மாத்துவீங்க? எலாஸ்டிக் ஐபில போயிட்டு எலாஸ்டிக் ஐபி ஒரு ஐபி பர்ச்சேஸ் பண்ணி அதை என்ன பண்ணோம்? சர்வருக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணோம். கிளியரா? ஓகே. டோட்டலா எவ்வளவு எலாஸ்டிக் ஐபி ப்ரோ நம்ம வாங்கிக்கலாம் ஒரு சர்வருக்கு? ஒரு சர்வருக்கு கேக்குறீங்களா? ஆமா. 5 எலாஸ்டிக் ஐபிஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எலாஸ்டிக் ஐபி பொறுத்த வரைக்குமே நம்ம பர்டிகுலரா வாங்கிக்கலாம். எத்தனை ஐபிஸ்னா வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி எலாஸ்டிக் ஐபின்றது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட்ஸ் காஸ்ட்லி. பில் இருக்கு. ஓகேவா? என்ன பண்ணுவாங்கன்னா எலாஸ்டிக் ஐபி ஒன்ஸ் வாங்கிட்டு அதுக்கு முன்னாடி எய்தர் ப்ராக்ஸி வைப்பாங்க, அப்படி இல்லைன்னா தே கோ ஃபார் லோட் பேலன்சர். ஓகே. ஓகேங்களா? அதே மாதிரி எலாஸ்டிக் ஐபின்றத, அதாவது ஐபி அட்ரஸ்ன்றத எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. எதுக்காகனா செக்யூரிட்டி ரீசனுக்காக. அதுவும் பப்ளிக் ஐபி அட்ரஸ் தான் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. முதல் விஷயம் அது. ஓகே, ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த சைபர் அட்டாக்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அவங்க வந்து லைக் ஐபி அட்ரஸ் கையில் கிடைச்சதுன்னா தே டூ த ஸ்கேனிங் பண்ண முடியும் அவங்களால. அதனால இது வந்து ஒரு ப்ராக்ஸி வச்சு பண்ணுவாங்க, இல்ல வந்து பேஸ்டியன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு, அதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி இதை டைரக்டா எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? கிளியர். ஓகே, எனி அதர் டவுட்ஸ்? நோ. ஓகே, இப்ப நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் போலாம். EC2 நான் EC2 console போயிட்டு I create a server, launch instance. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த ஐபி அட்ரஸை எக்காரணத்துக்கு கொண்டும் நம்ம கிளைண்ட் கிட்டயோ யாருக்கிட்டயோ டைரக்டா ப்ரொவைட் பண்ண மாட்டோம். கண்டிப்பா இதுக்கு முன்னாடி we have a proxy. ஸோ ப்ராக்ஸின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஐபி அட்ரஸ்க்கும் நம்ம யூசருக்கும் இன் பிட்வீன்ல இருக்க ஒரு விஷயம் தான் ப்ராக்ஸி. பேர்ல என்ன இருக்கு? இங்க இருக்கிற ஐபி அட்ரஸை இந்த யூசருக்கு ஷோ பண்ணாது, ஆனாலும் இந்த யூசரால் என்ன பண்ண முடியும்? அந்த சர்வர்ல போயிட்டு ஒர்க் பண்ண முடியும். ஓகே, தட்ஸ் கால்ட் அஸ் ப்ராக்ஸி. இப்போதைக்கு லேட்டரா நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போதைக்கு அதை விட்டுலாம். இப்போ நான் பேர் கொடுக்குறேன், லினக்ஸ் சர்வர் அப்படின்னு பேர் கொடுத்துக்கிறேன். அமேசான் லினக்ஸ் உபுண்டு, நீங்க என்ன ஃபிளேவர் வேணா எடுக்கலாம். நான் அமேசான் லினக்ஸ் எடுக்கிறேன். T2 micro keeper, create keeper,
EC2 key PEM இருக்கு, PPK இருக்கு. நான் PPKவே எடுத்துக்கிறேன். டைரக்டா கிரியேட் கீப்பர். நெட்வொர்க் செட்டிங். நெட்வொர்க்ல மட்டும் எடிட் கொடுத்துட்டு இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, ஆட்டோ அசைன் பப்ளிக் ஐபி. அங்க என்னேபிள் இருக்கா, டிசேபிள் கொடுங்க. அதாவது இது என்னன்னா, இந்த சர்வருக்கு அவனே ஒரு ஐபி அட்ரஸ் கொடுப்பான். இல்ல நீ கொடுக்க வேண்டாம், நீ கொடுத்தா டைனமிக்கா கொடுக்குற, நானே வாங்கிக்கிறேன், டிசேபிள். மற்றபடி இது என்ன போர்ட் நம்பர், இது SSH, இது எதுக்காக இருக்கு? 22 to log in our next machine. Linux machine. Windows லினக்ஸ் சர்வரை Linux to செக்யூரா Linux. லாகின் பண்றதுக்கான ஒரு அப்ளிகேஷன் தான் SSH. அது சர்வர்ல எந்த போர்ட் நம்பர்ல ஓடுது? 22ன்ற போர்ட் நம்பர்ல ஓடுது. அதை யாரு ஆக்சஸ் பண்ணலாம்? Anywhere. யார் வேணாலும் ஆக்சஸ் யார் வேணாலும். ஸோ இங்க ஐபி அட்ரஸ்க்குலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. ஓகே, இப்போ எங்களுக்கு முன்னாடி ஓகே நம்ம ஓட்டோன்னு அப்கமிங் கிளாஸ் நான் சொல்றேன். ரியல் டைம்ல என்ன மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்துச்சு அப்படின்னு அப்கமிங் கிளாஸ் நான் சொல்றேன். ஏன்னா இந்த நெட்வொர்க் சம்மந்தமா தான் நமக்கு நிறைய இஷ்யூஸ் வரும். ஓகே, ஸோ அது எல்லாமே நம்ம வந்து இந்த விபிசி கிளாஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்று நான் பார்ப்போம் என்னன்ட்டு. நான் கீழே போறேன். இப்போ இங்க ஸ்டோரேஜ் வந்து 8 GB இருக்கு. நமக்கு வேணும்னா இங்கவே என்ன பண்ணலாம், ஆட் நியூ வால்யூம் கொடுத்து ஆட் பண்ணிக்க முடியும். பட் நான் இங்க ஆட் பண்ணல. ஓகே, ஏன்னா நான் விண்டோஸ் கிளாஸ்லேயே நான் காட்டியிருக்கேன் இங்க எப்படி ஆட் பண்றதுன்ட்டு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன், லினக்ஸுக்கு ஒன்ஸ் சர்வர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி அட்டாச் பண்றது, மவுண்ட் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இங்க வந்து லான்ச் இன்ஸ்டன்ஸ் ரொம்ப கிளியரா ஒரு சர்வர், பெரிய ஒரு கான்ஃபிகரேஷனே இல்லை. எவ்வளவு குயிக்கா ஒரு சர்வர் மேக் பண்றோம் பாருங்க. we are cooking a server. இதான் நான் கிரியேட் பண்ண சர்வர். இப்போ நான் சர்வர் கிரியேட் பண்ணிட்டேன். then what we will do after creating a server, login. லாகினுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும்? Username, password, IP. Key or password And then IP. address. What kind of IP? public We IP. need to have a public IP. Public IP. Okay, கிரியேட் ஆகுது. சரி, நான் உங்களுக்கு அந்த கம்யூனிகேஷனுக்காக ஒரு TEDx அப்படின்னு சொல்லி விஷயம் காட்டியிருந்தேன்ல, எத்தனை பேர் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? குயிக் செக். அதை கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு வீடியோ, ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ 15 நிமிட்ஸ். So YouTube channel name என்ன? Okay. சென்ட் பண்ணிட்டேன் நான் ஏற்கனவே. Okay. அட்லீஸ்ட் ஒரு வீடியோ 15 மினிட்ஸ் தான் இருக்கும். கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா, நாளைக்கு நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்கன்னு வைங்களேன். சில இன்டர்வியூ 1/2 hour போகும், சில இன்டர்வியூ 1 hour போகும். 1 hour வரைக்கும் உங்களுக்கு அந்த ஸ்டாமினா இருக்காது இன்டர்வியூ அட்டன் பண்றது. நாக்கு தள்ள ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம். சரியா, நான் அது கொடுக்குறேன்னா கண்டிப்பா ஒரு விஷயம் இருக்கு, அதுக்காக தான் தரேன். உங்க டேல ஒரு 15 மினிட்ஸ் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. கம்யூனிகேஷனும் இம்ப்ரூவ் ஆகும். யூ கெட் த ஸ்டாமினா அண்ட் யூ கெட் த டோன். என்ன டோன்னா, அந்த இன்டர்வியூக்கு பேசுற டோன் இருக்குல்ல, அந்த டோன் கிடைக்கும். Sure. சரியா? ஓகே, கீழே போறேன். நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டி இருக்கா, அதுல எலாஸ்டிக் ஐபி இங்க இருக்கு பாருங்க. ஏன்னா நீங்க இங்கிலீஷ்காக போய் தனியா நான் பே பண்ணி கத்துக்கிறேன் அப்படின்னாலும் கத்துக்க முடியாது பெருசா. அப்படி நீங்க போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கரெக்டா இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்னா டோஸ்ட் மாஸ்டர்ஸ் அப்படின்னு இருக்கு. நீங்க இவங்க கிட்ட போனீங்கன்னா வீக்லி கிளாஸஸ் நடக்கும், சாட்டர்டே சண்டே நடக்கும். நீங்க எதனா ஒரு கிளப் போயிட்டு ஃப்ரீயா நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அங்கேயே வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணிக்கலாம் மெம்பர்ஷிப் எடுத்து. இவனுங்க
நல்லா பண்ணுவானுங்க கொஞ்சம். ஓகேங்களா? உங்களுக்கு கான்ஃபிடன்ஸும் பூஸ்ட் ஓகே பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்கில் இருக்குல்ல அதையும் பூஸ்ட் பண்ணுவானுங்க. மத்தபடி இந்த லோக்கல்ல இருக்க ஆளுங்க இருக்கானுங்களா அவனுங்க ரொம்ப டம்மி பீஸ். இது அவங்களுக்குலாம் போயிட்டு பிரிட்டிஷ் கவுன்சில் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? பிரிட்டிஷ் கவுன்சில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க TOEFL அது. ஓகே ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க இது போய் இவன்கிட்ட ஒரு மினிமம் ஒரு 1 இயர்க்குள்ள நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களோட அந்த கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆயிடும் ஓகே கம்ப்ளீட்டா. இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த யூடியூப் சேனல் இருக்குல்ல அதை ஃபாலோ ஓகே பண்ணுங்க. ஷியோரா நீங்க அந்த பிரிட்டிஷ் கவுன்சில் இருக்கிற எக்ஸாம் இருக்குல்ல அதெல்லாம் கிளியர் பண்ணிடலாம். ஓகே TOEFL, IELTS. ஓகே அதான் வந்து அவங்க மீடியமா வச்சிருக்காங்க. இங்கிலீஷ்க்கு ஸ்கோர் வாங்கி நீங்க ஒர்க் பண்ணலாம் அங்க. அவ்வளவுதான். சிங்கப்பூருக்கு ஒரு ஸ்கோர் இருக்கும், யூகேக்கு ஒரு ஸ்கோர் இருக்கும், துபாய்க்கு ஒரு ஸ்கோர் இருக்கும். அது ஒரு இங்கிலீஷ் டெஸ்ட் அவ்வளவுதான். ஓகே சரியா? ஓகே. ஸோ இவன் 2-3 இடத்துல சென்டர்ஸ் வச்சிருப்பான், இந்த மாதிரி வச்சிருப்பான் நிறைய இடத்துல. எது ஆக்டிவா இருக்குன்னு பாருங்க. இதுல எது ஆக்டிவா இருக்கோ அந்த கிளப்ல நீங்க மெம்பர் ஆயிட்டு யூ கேன் ரிவ்யூஸ் பாருங்க, பார்த்துட்டு போய் ஜாயின் பண்ணுங்க. சரியா? ஓகே பெருசெல்லாம் சார்ஜ் பண்ண மாட்டான். ஏதோ சம்திங் 4,000 to 6,000 அந்த மாதிரி தான் சார்ஜ் பண்ணுவானுங்க. பட் இனிஷியலா நீங்க என்னன்னா போய் ஃப்ரீயாவே நீங்க உட்காந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஓகே ஒர்க் பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஆக்டிவிட்டிஸ். ஓகே. ஓகே இப்போ நான் எலாஸ்டிக் ஐபிஸ் எடுத்துக்கிறேன். அலோகேட் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் அப்படின்னு இருக்குல்ல, கிளிக் பண்ணிட்டு நெட்வொர்க் கொடுத்துட்டேன். அதுக்கு கீழே போயிட்டு ஓகே அலோகேட். பெரிய சேஞ்சஸே இல்லை, ரொம்ப சிம்பிளா இருக்கும் க்ளவுட் பொறுத்த வரைக்கும். இப்போ ஐபி வந்துச்சு, இதுதான் ஐபி அட்ரஸ். இப்போ இதை நான் சர்வருக்கு அலோகேட் பண்ண போறேன். அசோசியேட் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் இன்ஸ்டன்ஸ் எந்த சர்வருக்கு, விண்டோஸா லினக்ஸா? லினக்ஸ். அசோசியேட் டன். இப்போ லினக்ஸ் சர்வருக்கு நான் மவுண்ட் பண்ணிட்டேன். ஸோ ஆஸ் அ ரிசல்ட் எனக்கு பப்ளிக் ஐபி இங்கே வந்துச்சு பாருங்க. அடுத்து என்ன பண்ண போறோம்? லாகின் பண்ண போறோம். ஓகே. லாகின் பண்றதுக்கு இங்க லினக்ஸ் சர்வர் இருக்கா, மேல வந்து கனெக்ட். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா செஷன் மேனேஜரு, எஸ்எச் கிளைண்ட்டு அப்படிலாம் இருக்கு. இப்போ ஓகே. ஸோ இப்போ நீங்க எப்படிலாம் கனெக்ட் பண்ணிருப்பீங்க? ஃபர்ஸ்ட் வந்து டைரக்டா இந்த கனெக்ட் மட்டும் கனெக்ட் பண்ணோம். அதுக்கு அடுத்து புட்டி வச்சு கனெக்ட் பண்ணியிருந்தோம். மூணாவதா நீங்க என்ன பண்ணலாம்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்குல்ல, இங்க இது ஓபன் பண்ணிட்டு இங்க இருந்தும் நீங்க கனெக்ட் பண்ண முடியும். இது எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பாருங்க. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா கீ உங்களுக்கு என்ன ஃபார்மேட்ல இருக்கணும்? பென் ஃபார்மேட்ல இருக்கணும். ஓகேவா? பென் ஃபார்மேட்ல இருக்கணும். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. நான் வந்து பிபிகேல டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நீங்க பென் ஃபார்மேட்ல இருந்து நீங்க கனெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஐ கோ வித் ஆர் மெத்தட் விச் இஸ் புட்டி. அதை வச்சு நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பப்ளிக் ஐபி அட்ரஸ் இது, யூசர் நேம் இது, கீ இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கு. அதாவது கீ இன்ஃபர்மேஷன் public IP address copy, paste, connection, appearance, change, 14 port, Okay. SSH, authentication, credentials, SSH, authentication, credentials. கீ எங்க இருக்கு? ஓபன். எனக்கு இதுல ஒரு டவுட் இருக்கு ப்ரோ. சொல்லுங்க. இப்போ நம்ம பப்ளிக் ஐபி அட்ரஸ் போடுறோம்ல, ஆமா.
லாகின் பண்ணுறதுக்கு நம்ம பப்ளிக் ஐபி அட்ரஸ் போட்டு லாகின் பண்ணும்போது எனக்கு ஓப்பன் ஆகலை சார். நான் முன்னாடி ஓகே வந்து EC2-user @public IP address கொடுத்த போது தான் எனக்கு ஓப்பன் ஆச்சு இந்த பேஜ். ம் ம் வெறும் ம் ம் வெறும் பப்ளிக் ஐபி அட்ரஸ் போட்டு நான் ப்ரைவேட் கீ கொடுத்து ஓப்பன் பண்ணும்போது எனக்கு ஓப்பன் ஆகலை, எரர் தான் வந்தது எனக்கு. ஒரு நிமிஷம் இந்த ஸோ இந்த இடத்துலயா இடத்துல ஓஸ் நேம் இருக்குல்ல சார், ஓஸ் நேமில் EC2-user @public IP address கொடுத்து ப்ரைவேட் கீ கொடுத்தா தான் எனக்கு ஓப்பன் ஆகுது இந்த பேஜ். ஐ மீன் லாகின் பேஜ் ஓப்பன் ஆகுது. அப்படியா? அது எதனாலன்னு எனக்கு தெரியல. இங்க என்ன இருந்துச்சு SSH கனெக்ஷன் டைப்ல? SSH இருந்துச்சு. ஓகே இங்க ரெண்டுமே பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ லைக் ஐபி அட்ரஸ் நாங்க பாஸ் பண்ணி இது கனெக்ட் பண்ணுவோம். உங்க கேஸ்ல நான் செக் ரெண்டுமே பண்றேனே. ஓகே ஓகே. நீங்க ஏன்னா EC2 அட்டன் யூஸ் பண்றீங்க, உள்ள லாகின் பண்ணதுக்கு அப்புறம் யூசர் நேம் கேட்காம டைரக்டா இந்த பேஜ் வந்துருச்சு கரெக்ட்டா? ஆமா, டைரக்டா இந்த பேஜ் வந்துருச்சு. ஆமா பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியும் பண்ணலாம். மெசேஜ் கனெக்ஷன் இருக்கா? நீங்க என்ன போட்டுருக்கு பாருங்க. EC2-user @public IP address. ஓகேவா? இந்த மாதிரி தான் அங்க வந்து இது வந்து DNS நேம் சொல்லுவாங்க. ஓகே ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, யூ கேன் ஆல்சோ யூஸ் த ஐபி அட்ரஸ் EC2-user @IP கொடுத்துக்கலாம், ஆர் DNS நேம் கொடுத்துக்கலாம் நம்ம சர்வர் கனெக்ட் பண்ணும்போது. ஓகே, இப்போ இதுக்கு அர்த்தம் என்னன்னா, SSH கனெக்ஷன் பண்ண போறேன், அதுக்கு வேலிடேட் பண்றதுக்கு கீயை இன்புட் தரேன். ஐ போட்டு, ஐனா இன்புட், இதான் என்னோட கீ. அப்புறம் எந்த யூசரா லாகின் பண்ண போறேன்? EC2-user எந்த சர்வர், அந்த சர்வரோட ஐபி அட்ரஸ் ஆர் DNS நம்பர் இங்க இருக்கு பாருங்க, பப்ளிக் DNS இதுக்கு பேர். ஓகே, இப்படியும் நீங்க லாகின் பண்ணிக்கலாம். உள்ள வந்துட்டேன். உள்ள வந்து sudo -i கொடுக்குறேன், ஆர் sudo switch user -root. இந்த கமாண்ட் எதுக்காக தயா? நான் நார்மல் யூசர்ல இருந்து ரூட் யூசருக்கு அட்மின் யூசருக்கு மாறதுக்குனா. ஓகே சூப்பர். இப்போ நம்ம சர்வர்ல நான் என்ன ஐபி அட்ரஸ் ஆட் பண்ணிருக்கேன், லைக் எத்தனை வால்யூம் ஆட் பண்ணிருக்கேன், df-h. அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இங்க ஸ்லாஷ் இருக்குல்ல, மத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்லாஷ்க்கு அப்புறம் தான் டெவ்னு இருக்கு, ஸ்லாஷ்க்கு அப்புறம் dev sm இருக்கு, ரன் இருக்கு. அப்ப ஸ்லாஷ் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் ரூட் ஃபைல் சிஸ்டம். இப்ப எப்படி நம்ம விண்டோஸ்ல சி டிரைவ் இருக்கு, இந்த ஸ்லாஷ்ன்றது அதுக்கு ஈக்குவல். ஓகேங்களா? இப்ப நம்ம சி ஃபோல்டர்ல என்ன இருக்கும், நம்ம சிஸ்டம்கான ஃபைலு அது எல்லாமே இருக்கும், ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இது எல்லாமே எங்க இருக்கு பாருங்க, சீக்குள்ளாக தான் இருக்கு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இருக்கா. அதே மாதிரிதான் இங்க ரூட் டைரக்டரி அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் இந்த ஸ்லாஷ். அப்ப ரூட் டைரக்டரி எத்தனை ஜிபி இருக்கு இந்த இடத்துல நமக்கு? 8 GB. அப்ப இங்க dev devன்னு இருக்கு பாத்தீங்களா, டிவைஸ், இது வந்து நம்மளோட ரூட் டிவைஸ். அதுல மொத்தமா 8 GB இருக்கு. வேற எதனா வால்யூம் இருக்கா இந்த இடத்துல நமக்கு? வேற எந்த ஒரு வால்யூமும் இல்ல. we have only the root volume. இப்ப நான் அடிஷனல் வால்யூம் மவுண்ட் பண்ண போறேன். அது எப்படி மவுண்ட் பண்றது? ரொம்ப சிம்பிள். இன்ஸ்டன்ஸ், இமேஜஸ், பிளாக் ஸ்டோர், அதுல வால்யூம்ஸ், கிரியேட் வால்யூம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா 10 GB, 8 GB, 30 GB. கிரியேட் வால்யூம். இது இங்க சைஸ் இருக்கு. நான் என்ன பண்றேன், 12 GB கொடுத்துக்கிறேன் சைஸ். இது IOPS, இன்புட் அவுட்புட் பர் செகண்ட், ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து அவைலபிலிட்டி ஜோன். இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். என்ன முக்கியம்? நம்ம மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ஸ்.
சர்வர் எங்க கிரியேட் பண்ணியிருக்கோம்னு பார்க்கணும். அண்ட் வால்யூம் ஷுட் பி கிரியேட்டட் இன் த சேம் அவைலபிலிட்டி ஜோன். ஓகே ஓகே. நம்ம டேட்டாபேஸ் பார்க்குறப்பையும் ரொம்ப ரொம்ப இதெல்லாமே முக்கியமான கான்செப்டா இருக்கும். ஏசி ஆகும். ஓகேவா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா சர்வர் எங்க கிரியேட் பண்ணியிருக்கோம்? பி ஜோன்ல பில அவைலபிலிட்டி கிரியேட் ஆயிருக்கு. வால்யூம் எங்க கிரியேட் பண்ணணும்? பில கிரியேட் பண்ணு பி ஜோன். அப்பதான் மவுண்ட் பண்ண முடியும். இப்ப கிரியேட் வால்யூம். சூப்பர். 12 GB கிரியேட் ஆயிடுச்சா? கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப 12 GB செலக்ட் பண்ணிட்டு ஆக்ஷன், ஓகே, மாடிஃபை வால்யூம், கிரியேட் ஸ்னாப்ஷாட், டெலீட் வால்யூம், அட்டாச் வால்யூம். இப்ப நான் என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும்? நான் அட்டாச் பண்ண போறேனா, டெலீட் பண்ண போறேனா, இல்ல பேக்கப் கிரியேட் பண்ண போறேனா, இல்ல அந்த வால்யூம் மாடிஃபை பண்ண போறேனா? வாட் இஸ் த ஆக்ஷன் ஐம் கோயிங் டு டு இந்த இடத்துல? அட்டாச் பண்ண போறேன். அட்டாச் பண்ண போறேன். எதோட அட்டாச் பண்ண போறேன்? என் லினக்ஸ் சர்வரோட அட்டாச் பண்ண போறேன். சர்வரோட Attach. அட்டாச். ரொம்ப கிளியரா இருக்கு பாத்தீங்களா? மேல என்ன இருக்கு? ஆக்ஷன் இருக்கு. இங்க போய் அட்டாச். இப்ப ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்க போறேன். என்ன பண்ணுவேன்? சர்ச்சில் போயிட்டு அவன் பேரை தேடுவேன். உள்ள போயிட்டு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுப்பேன். அவ்வளவுதானே? அதே தான் இங்கேயும் அட்டாச் பண்ணு. நீங்க இதை கிளவுடா பார்க்காம ஒரு சோஷியல் மீடியா மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் இருக்கா? எந்த சர்வரோட அட்டாச் பண்ண போறேன்? லினக்ஸ் சர்வரா, விண்டோஸ் சர்வர்? விச் சர்வர்? லினக்ஸ். லினக்ஸ் சர்வர். டிவைஸ்க்கு ஒரு பேர் கொடுக்கணும் கண்டிப்பா. நான் ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். டன். அட்டாச் வால்யூம். அவன் என்ன சொல்றான்? இன்டர்னலா நீங்க போகும்போது அந்த டிஸ்க் பேரு மாறும் அப்படின்னு சொல்றான். அட்டாச் வால்யூம். சூப்பர். இப்ப இந்த 12 GB வால்யூமை நான் மவுண்ட் பண்ணிட்டேன். ஒன்ஸ் மவுண்ட் பண்ணதுக்கு அப்புறமா df-h. df அப்படின்றது டிஸ்க் ஃபைல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேவா? அந்த -h ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட். அது என்னது ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்? இப்ப நான் வெறும் df மட்டும் கொடுக்குறேன். இங்க பாருங்க, உங்களுக்கு எதனா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதுல புரியுதா? இதுல அவைலபிள் இருக்கு, லோ ஈவென்ட் இருக்கு. கேன் பீப்பிள் அண்டர்ஸ்டாண்ட்? இல்ல சார், புரியல சார். புரியல. ஆனா -h கொடுக்கும்போது இப்ப பாத்தீங்கன்னா இங்க காட்டுது பாருங்க, ஜிபி, எம்பி அப்படின்ட்டு. அதான் ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட். நமக்கு இங்க பிளாக்ஸா காட்டுது பாருங்க. ஆனா இங்க நமக்கு சைஸா காட்டுது. டிஎஃப்ன்றது பிளாக் இன்ஃபர்மேஷன்ஸ் காட்டும். ஸோ -h இட்ஸ் கோயிங் டு ஷோ த சைஸ் இன்ஃபர்மேஷன். அது எம்பியா ஜிபியா அது காட்டும். அதான் -h. ஓகே. இப்போ df-h நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் அவர் கன்வீனியன்ஸ். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு 8 GB இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த 8 GB தாண்டி உங்களால வேற எதனா ஒரு 12 GB இல்ல 13 GB பார்க்க முடியுதா? இல்ல ப்ரோ. இல்ல. அப்ப நான் மவுண்ட் பண்ண வால்யூம் எங்க போச்சு? இப்போ ஆக்சுவலா இது எதுக்கு ஈக்குவலன்ட்னா, நான் வந்து வால்யூம் அட்டாச் பண்ணிட்டு இந்த சிஸ்டம் போய் நான் செக் பண்ணேன்ல, அப்ப எனக்கு அந்த வால்யூம் ஷோ பண்ணவே இல்லை. அடுத்து நான் எங்க போனேன்? இங்க போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு டிஸ்க் மேனேஜ்மெண்ட் போய் டிஸ்க் மேனேஜ்மென்ட் அட்டாச் பண்ணல. அதே மாதிரி இங்க என்னன்னா LSBLK அப்படின்னு தரலாம். இது என்ன பண்ணோம்னா நம்மளோட டிவைஸ்ல இருக்கிற எல்லா வால்யூமும் நமக்கு ஷோ பண்ணும். மவுண்ட் பண்ண வால்யூமும் காட்டும், மவுண்ட் பண்ணாத வால்யூமும் காட்டும் நமக்கு. இப்ப நான் ஆட் பண்ண 12 GB ஷோ பண்ணுதா? ஷோ ஆகுது. ஷோ ஆகுதுல. அப்ப இது ரெண்டுத்த கம்பேர் பண்ணலாம். முதல்ல இங்க சைஸ். ஓகேவா? டிவைஸ்ன்றது இதுதான். அப்ப 8 GB இருக்கு. ஓகே, சூப்பர். இங்க என்ன இருக்கு? 12 GB இருக்கு. டைப் இது வந்து பார்ட்டிஷன் ஆயிடுச்சு. இந்த டிஸ்க்ன்றது பார்ட்டிஷன் ஆயிடுச்சு. ஆனா இதுன்றது ஒன்றும் டிஸ்கா தான் இருக்கு.
மவுண்ட் பாயிண்ட் இருக்கு இங்க ஸ்லாஷ் இஸ் த ரூட். ஓகே, ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். விண்டோஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் எப்படி இருக்கும்னா இட்ஸ் a டிரைவ் சிஸ்டம். லினக்ஸ் பொறுத்த வரைக்கும் அது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஃபைல் சிஸ்டம். இது என்னது டிரைவ் சிஸ்டம் ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு வால்யூம் ஆட் பண்றீங்கன்னா சி டிரைவ், டி டிரைவ், இ டிரைவ், எஃப் டிரைவ், ஜி டிரைவ், இந்த மாதிரி Z வரைக்கும் போயிட்டே இருக்கலாம். நீங்க மல்டிபிள் டிரைவ்ஸ் ஆட் பண்ணலாம். கரெக்டா? ஆமாம். இதான் டிரைவ் சிஸ்டம். ஆனா லைனக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வால்யூம் அப்படின்னா அத ஒரு ஃபோல்டர் கூட நீங்க அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒரு ஃபோல்டர் கூட அதை மவுண்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த வால்யூம் 8 ஜிபின்றது ரூட் ஃபைல் சிஸ்டம் கூட மவுண்ட் ஆயிருக்கு நமக்கு இங்க. ஆனா நம்ம 12 ஜிபின்றது என்ன ஆகலைன்னா மவுண்ட் ஆகல. Mount ஆகணும். நம்ம ஒன்ஸ் மவுண்ட் பண்ணா மட்டும்தான் இங்க நம்ம பார்க்க முடியும். இவ்வளவுதான் விஷயம். அப்ப அதை எப்படி மவுண்ட் பண்றது? ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டர்லாம் நம்ம மவுண்ட் பண்ணணும் யூசிங் மவுண்ட் கமாண்ட். அதேதான். ஓகேவா? அப்ப அதுக்கு முன்னாடி சில செக் இருக்கு. என்ன செக் அதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ முதல்ல நம்ம கொண்டு வந்த அதாவது இந்த அட்டாச் பண்ண வால்யூம் இருக்குல்ல, அந்த வால்யூம்ல எதனா டேட்டா இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்மேட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், அந்த டிஸ்க்ல எதனா டேட்டா இருக்கான்றதை செக் பண்ணுவோம். கரெக்டா? அதே மாதிரி இங்க நம்ம செக் பண்றதுக்கு ஃபைல் -s /xpdb. இது என்னது? இது டிவைஸ். எந்த டிவைஸ்? xvdb. இதை செக் பண்ணுன்னு நான் சொல்றேன். இங்க பாருங்க xvdb. அது என்ன சொல்றதுன்னா எந்த ஒரு டேட்டாவும் இல்ல, இட் இஸ் எம்டி. ஓகே, அதுக்கு அடுத்த கமாண்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா mkfs -t. T stands for transform. ext4/dev/xvdb. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தேன். நமக்கு அமேசான் பை டிஃபால்ட்டா கொடுக்குற வால்யூம் இருக்கு பாத்தீங்களா, அது NTFS ஃபைல் சிஸ்டம்ல இருக்கும். இங்க போயிட்டு ரைட் கிளிக் பண்றேன், ஃபார்மேட் இருக்கா, இந்த ஃபார்மேட்ல இருக்கும். அப்ப இந்த ஃபார்மேட்ன்றது விண்டோஸ்க்கு. நம்ம லினக்ஸ்க்கு என்ன ஃபார்மேட்னா ext4. இந்த ஃபார்மேட் தான். ஓகே, ext4 தான் நம்மளோட லினக்ஸ் ஃபார்மேட். அப்ப நான் given volume I make sure it is in the format of ext4. அப்ப அதுக்கு என்ன கமாண்ட்? அது ஃபார்மேட் பண்ற கமாண்ட் தான் இது mkfs -t transform ext4. எந்த வால்யூம் மாத்த போறேன்? இந்த வால்யூம் மாத்த போறேன். ரொம்ப சிம்பிள். இந்த கமாண்ட்ல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? நம்ம -t அந்த ஆப்ஷனும் இல்லாம நம்ம கொடுக்கலாம் தானே? mkfs டைரக்டா அந்த ஃபைல் சிஸ்டம் நேம். நம்ம -tன்றதுக்கான அந்த மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த ஃபார்மேட்டை செட் பண்றோம். கண்டிஷனல் மாதிரி அது அந்த இடத்துல. ஓகேவா? சோ இப்ப என்டர் கொடுக்கும்போது நீங்க என்னன்னா அந்த வால்யூமை நீங்க மாத்திட்டீங்க, அந்த ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஒன்ஸ் ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா we are going to create a directory. ஸோ அதுக்கு என்ன கமாண்ட்னா mkdir ஸ்லாஷ் நான் என்ன நேம் கொடுக்கலாம், நான் ரெட்னு ஒரு நேம் கொடுக்குறேன். ஃபோல்டருக்கு நான் ரெட்ன்ற நேம் கொடுக்குறேன். சூப்பர், நான் நேம் கொடுத்துட்டேன். நேம் கொடுத்ததுக்கு அப்புறமா tf -x நான் கொடுக்குறேன். ஸ்டில் இங்க பாத்தீங்கன்னா 8 GB மட்டும்தான் இருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா
மவுண்ட். ஓகேவா? மவுண்ட் எதை மவுண்ட் பண்ணணும் நம்ம? வாட் we are going to mount? 12 GB mount. 12 GB மவுண்ட் பண்ணணும். அப்ப அதோட இன்ஃபர்மேஷன் LSBLK. PLK இங்க இருக்கு பாருங்க. ப்ரோ ஆனா இதான் இதுல ஒரு டவுட் ப்ரோ. நம்ம வந்து ஆ வால்யூம் அட்டாச் பண்ணும்போது நம்ம நேம் வந்து வேற எல்லாம் கொடுத்தோம். ஒரு STBO ஏதோ கொடுத்தோம். பட் ஆனா இங்க ம். வந்து XVDBன்னு வருது. அது ஜஸ்ட் நேம் தானா? அது நேம் தான். அது இன்டர்னலா நம்ம வால்யூம் வாங்குறோம்ல, அப்ப அவனே டிஃபால்ட்டா நமக்கு கொடுத்துரும். அதான் ஒரு வார்னிங் காட்டுச்சுல கீழே, அந்த வால்யூம் நம்ம கிரியேட் பண்ணும்போது. ஓகே. நீங்க இந்த நேம்ல கிரியேட் பண்றீங்க, ஆனா உள்ள போகும்போது இன்டர்னலா மாறிடும் அப்படின்னு கொடுத்துருந்தான்ல. ஓகே ஓகே. ஓகேவா? இப்ப நான் மவுண்ட் கமாண்ட் யூஸ் பண்றேன். மவுண்ட் ஸ்லாஷ் என்னது டிவைஸ் ஸ்லாஷ் எந்த XT XVDB டிபி அத அப்புறம் வந்து எது folder கூட மவுண்ட் பண்ண போறோம்? ஸ்லாஷ் ரெட். நான் கிரியேட் பண்ணல இங்க MKDயா ஸ்லாஷ் ரெட்ன்ட்டு ரெட். ஓகே, மவுண்ட் ஆயிடுச்சு. இப்ப பியூட்டி பாருங்க, DFF-NH நான் கொடுக்குறேன். நமக்கு ரெட் ஃபோல்டர் வந்துச்சா? வந்துருச்சு. இப்ப பட் இப்படிதான் இட்ஸ் டெம்பரரி மவுண்டிங் ஒரு தான் சார். ஆமா, இதுக்கு வந்து Okay. டெம்பரரி மவுண்ட். பர்மனண்டா நம்ம மவுண்ட் பண்ணணும் அப்படின்னா FS tab அப்படின்ற FS ஒரு tab ஃபைல் உள்ள இருக்கும். போயிட்டாங்க. ஓகே, அந்த FS tabல நம்ம ஒரு என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும். இது ஒரு டாஸ்கா பாருங்க. FS tab என்ட்ரி எங்க இருக்கும்னா ETC கீழே நமக்கு இருக்கும். ETCன்றது சிஸ்டமோட ஃபைல் சிஸ்டம் மாதிரி. சேஞ்ச் டைரக்டரி ஸ்லாஷ் ETC சார். ஸ்லாஷ் ETC. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபைல்ஸ் இருக்கும் இந்த மாதிரி. ஓகேங்களா? இதுல வந்து இங்க இருக்கு பாருங்க, FS tab அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கும். இதுக்குள்ள போய் ஒரு என்ட்ரி போடணும். இப்போதைக்கு நான் வந்துட்டேன் அங்க இருந்து. சரிங்களா? ஸோ FS tab என்ட்ரி எப்படி போறதுன்னு சொல்லி நீங்க ஒரு டாஸ்க் பண்ணுங்க. என்ன, அதாவது பர்மனன்ட் டெம்பரரின்னு இருக்கு. என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணீங்கன்னு வைங்களேன், DF-NH கொடுத்தீங்கன்னா அந்த வால்யூம் இங்க ஷோ பண்ணாது. அதான் டெம்பரரி. நீங்க சர்வர் ரீஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இந்த வால்யூமோட திரும்ப திரும்ப நீங்க மேனுவலா மவுண்ட் பண்ற மாதிரி இருக்கும். புரியுதா? இதே நீங்க FS tabல போட்டீங்கன்னா நீங்க அந்த விஷயம் பண்ண வேணாம். Okay, sir. ஓகே, கிளியரா இது? Clear, sir. Okay, sir. கிளியர் ப்ரோ. சரி, தயா உங்களுக்கு கிளியரா தயா? ஓகேண்ணா. நான் பண்ண மவுண்ட்ன்றது டெம்பரரி மவுண்ட். அவர் குரு கரெக்டா கேட்டாரு. ஓகேவா? டெம்பரரி மவுண்ட் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். பர்மனண்டா நம்ம மவுண்ட் பண்றதுன்றது கண்டிப்பா நான் காட்டின மாதிரி நீங்க அந்த FS tabன்ற ஒரு ஃபைல் இருக்கும். ETC கீழே FS tabன்ற ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலுக்குள்ள ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். அந்த டேபிள்ல போய் நீங்க ஒரு என்ட்ரி போடணும். போட்டீங்கன்னா அது பர்மனன்ட் மவுண்ட். டெம்பரரி மவுண்ட், பர்மனன்ட் மவுண்ட் டிஃபரன்ஸ் கேட்பாங்க ரெண்டுக்குமே இன்டர்வியூல. இதை நோட் பண்ணிக்கோங்க. டெம்பரரி மவுண்ட்ன்றது மவுண்ட் கமாண்ட் வச்சு நம்ம பண்றது தான் டெம்பரரி மவுண்ட். ஆனா பர்மனன்ட் மவுண்ட்டுக்கு நம்ம FS tab குள்ள போய் ஒரு என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும். கிளியரா? ஓகேண்ணா. Clear, sir. ஓகே, இந்த கமாண்ட்ல எதனா டவுட் இருக்கா? MKFS இந்த -Tன்றது நம்ம அந்த ஃபார்மேட்டை என்ஃபோர்ஸ் பண்றோம். எனக்கு இந்த ஃபார்மேட்ல தான் நீ பண்ணணும். அப்படி இல்லைன்னா அது வேற ஃபார்மேட்ல எடுத்துக்கும். டிஃபால்ட்டா ஒரு ஃபார்மேட் இருக்கும், சம் ஃபார்மேட் இருக்கும் அதுக்குன்ட்டு.
அது இல்லாம லேட்டஸ்டா எனக்கு இது எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம போர்ஸ்ஃபுல்லா கொடுக்கறதான் இந்த -t. ஓகேங்களா? என்ன எனக்கு ext4 ஓகே ப்ரோ. ext2 ext3 அது XFS. கொடுக்குறோம்ல. ஆமா. அப்ப அதுக்கு கொடுக்கறதான் இந்த -t. இல்ல நீங்க டைரக்டா எனக்கு ஃபார்மட்லாம் முக்கியம் இல்ல அப்படின்னா mkfs மட்டும் நீங்க ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கு அடுத்து இது அந்த மவுண்ட் பண்றதுக்கான ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்றதுக்கான கமாண்ட் mkdir. இது வந்து அந்த டேட்டா எதுனா இருக்கான்னு செக் பண்றதுக்கு. இப்ப எல்லா கமாண்டையும் நீங்க ஒரே விஷயத்துல பாக்கிறதுக்கு HISTORY ஹிஸ்டரி கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க பாருங்க, இது வரைக்கும் இந்த சர்வர்ல நான் பாஸ் பண்ண எல்லா கமாண்டுமே வந்துடும். நீங்க ஓகேண்ணா. ஸோ இதுல இருந்தே நீங்க என்ன பண்ணலாம், தேவைப்பட்டா கமாண்ட்ஸ்லாம் நீங்க எடுத்துக்கலாம். இங்க இருந்தே யூ கேன் டேக் த கமாண்ட்ஸ். அடுத்து பார்க்கலாமா? நம்மளுக்கு தேவைப்பட்ட கமெண்ட்ஸ் அப்படியே நம்ம நோட் பேட்ல போட்டு வச்சுட்டு அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணிட்டு அவ்வளவுதான் பண்ணிக்கணும். கமாண்ட்லாம் திரும்ப டைப் பண்ணுவோமா என்ன? நீங்க என்னன்னா ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு உங்களுக்குன்ட்டு ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ ட்ரபிள் ஷூட்டிங்க்கு ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி விஷயம் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன கமாண்ட்ஸ் நமக்கு ஞாபகம் வர வரைக்கும் அந்த ஃபைல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரெஃபர் பண்ற மாதிரி. ஒன்னும் சில சீனியர்லாம் இருப்பானுங்க, மேனேஜர் லெவல்ல இருப்பானுங்க. அவனுங்கலாம் என்னன்னா அந்த சாட்டுக்கு ரிப்ளை பண்றாங்க பாத்தீங்களா, அந்த ரிப்ளை மோர் கொண்டு எடுத்து வச்சிருப்பானுங்க ஒரு ஃபைல்ல, டக்கு டக்குன்னு ரிப்ளை பண்றதுக்கு. காப்பி பேஸ்ட் தான், Ctrl+X சாரி Ctrl+C Ctrl+V Ctrl+C Ctrl+V தான் கடைசி வரைக்கும். அதுதான் பயப்படக்கூடாது, அவ்வளவுதான். Ctrl+V Ctrl+C பண்றப்ப. ஓகேண்ணா. அதுக்கு அடுத்து பார்க்கலாமா? ஓகே ஓகே ப்ரோ. ஓகே டன். இப்ப நான் வால்யூம் அட்டாச் பண்றத காட்டிட்டேன். நம்மளோட டாபிக் நம்பர் 2 என்னது? அடிஷனல் வால்யூம் மவுண்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்? We are going to increase or resize the volume. That we are going to do. அப்ப அது எப்படி பண்றது? How to do that? திரும்ப இங்க போங்க. எந்த பிளாக்? இதான் 12 GB. செலக்ட் பண்ணிட்டு ஆக்ஷன். இப்போ நான் என்ன பண்ணணும் இந்த ஆக்ஷன்ல? மாடிஃபையா ஸ்னாப்ஷாட்? மாடிஃபை வால்யூம். நான் என்ன பண்றேன், ஒரு 2 GB ஆட் பண்ணிக்கிறேன் அடிஷனலா கொடுத்துட்டு மாடிஃபை எஸ் மாடிஃபை டன். மாடிஃபை ஆயிடுச்சு. இப்ப df-h கொடுத்தா காட்டுமா? ஸ்டில் இங்க என்ன இருக்கு? 12 GB தான் இருக்கு. 12 GB. ls blk கொடுக்குறேன். இப்ப பாருங்க 14 GB காட்டுது. அப்ப இத ரீசைஸ் பண்றதுக்கு என்ன கமாண்ட்னா, கமாண்ட் இஸ் itself resize. கமாண்ட் resize to fs ஃபைல் சிஸ்டம். எந்த ஃபைல் சிஸ்டம்? /dev/xvdb db. ஓகே. resize to fs. resize ஆயிடுச்சு. இப்ப df-h நான் கொடுக்குறேன். பாருங்க 14 GB ஆயிடுச்சா? லினக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நீங்க கத்துட்டீங்கன்னா ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். லினக்ஸ் மாறி விண்டோஸ், லினக்ஸ் யூஸ் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா விண்டோஸ் கஷ்டமா தெரிய ஆரம்பிச்சு. அது கரெக்ட் தான் குருவா சார். குருவா பழனி குரு சார். குருவா ஓகே. அதுதான் லினக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு நல்ல ஃபெமிலியர் ஆயிட்டீங்கன்னு வைங்களேன், விண்டோஸ் நினைப்பீங்க ஏன்டா இதெல்லாம் இவன் கொடுக்காம இருக்கான் அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சார் அதுல 2FS போட்டீங்களா சார்? அது ஃபைல் சிஸ்டம் அது மென்ஷன் பண்ணுங்க. ஆமா ஃபைல் சிஸ்டம் தான். ஃபைல் சிஸ்டம் தான் அது. ஓகே ஓகே ப்ரோ.
ரீசைஸ் பண்றதுக்கான கமாண்ட் அது. லைக் அது என் ஃபைல் சிஸ்டம் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், அதை எக்ஸ்டெண்ட் பண்ணு, அந்த பார்ட்டிஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணு, அதை அட்ஜஸ்ட் பண்ணு அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்றது. ஓகே ப்ரோ. இப்போ இதில் நான் இன்க்ரீஸ் பண்ணல, இது எப்படி நம்ம டிக்ரீஸ் பண்றதுன்னு சொல்லி செக் பண்ணுங்க. தட் இஸ் கோயிங் டு யுவர் டாஸ்க். இப்போ இன்க்ரீஸ் பண்ணி காட்டினேன். ஸோ இதை வந்து டிக்ரீஸ் பண்றது எப்படி? சில பேர் விண்டோஸ்ல பண்ணி காட்டினீங்க, லினக்ஸ்லயுமே அதை எப்படி பண்ணி காட்டுறது அப்படி ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ண காப்பி கமாண்ட்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். காப்பி கமாண்ட், மூவ் கமாண்ட். ஓகே, ஸோ இப்போ டாஸ்க் நம்ம போலாம். டாஸ்க் பொறுத்த வரைக்கும் இப்போ இங்க நம்ம சர்வர் இருக்குல்ல, சர்வருக்கு T2 மைக்ரோன்றது கொடுத்துருக்கோம் இன்ஸ்டன்ஸ் டைப். இப்போ நீங்க என்ன பண்ணோம்னா T2 மைக்ரோல இருந்து T3 மைக்ரோ அது எல்லாமே நீங்க மாத்த முடியுமா? இப்போ இது இன்ஸ்டன்ஸ் டைப்பை மாத்த முடியுமா, சேஞ்ச் பண்ண முடியுமா? அப்படி சேஞ்ச் பண்ண முடியும்னா எப்படி சேஞ்ச் பண்ணணும்? இப்போ எனக்கு ரேமோ சிபியோ மாத்தணும், இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ அது எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லி பாருங்க. தட் இஸ் யுவர் டாஸ்க் நம்பர் 1. ரெண்டாவது டாஸ்க் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வால்யூம் நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கல்ல, அதை டிக்ரீஸ் பண்ணணும். அது டாஸ்க் நம்பர் 2. ஓகே ப்ரோ. ஓகேண்ணா. ஓகேவா? அதுக்கு அடுத்து டாஸ்க் நம்பர் 3, வால்யூமை ஒரு சர்வர்ல இருந்து இன்னொரு சர்வருக்கு நம்ம என்ன பண்ணோம், மவுண்ட் பண்ணணும். அதாவது எனக்கு ஒரு சர்வர்ன்றது மும்பைல இருக்கு, ஓகே, இன்னொரு சர்வர் வந்து லண்டன்ல இருக்கு. இப்போ மும்பைல இருக்கிற சர்வர்ல இருக்கிற அந்த வால்யூம் இருக்குல்ல, அத லண்டன்ல இருக்கிற சர்வருக்கு மவுண்ட் பண்ணணும். என்னது? நான் EVS வால்யூம் சொல்றேன். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, மும்பைல இருக்கிற வால்யூம் இருக்குல்ல, அத ஸ்னாப்ஷாட்டா மாத்துவீங்க. ஓகே ஓகே ஓகே. அந்த ஸ்னாப்ஷாட்டை லண்டனுக்கு மைக்ரேட் பண்ணுவீங்க. அங்க இருந்து from that snapshot you create a volume and you mount with a server. Clear? இது பேரு வால்யூம் மைக்ரேஷன், ரீஜன் டு ரீஜன். அப்ப அது எப்படி எடுக்கிறது? ரொம்ப சிம்பிள். வால்யூம் போங்க, எந்த வால்யூம் நீங்க மாத்த போறீங்களோ செலக்ட் பண்ணுங்க, செலக்டட் வால்யூம், ஆக்ஷன். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? கிரியேட் ஸ்னாப்ஷாட். கிரியேட் ஸ்னாப்ஷாட். இதுக்குள்ள போயிட்டு ஸ்னாப்ஷாட்டுக்கு பேர் வைங்க. பேர் வச்சுட்டு கிரியேட் ஸ்னாப்ஷாட். ஸ்னாப்ஷாட் கிரியேட் ஆயிடுதா? ஒன்ஸ் ஸ்னாப்ஷாட் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்னாப்ஷாட்லாம் இந்த மாதிரி இருக்க கூடாது தயா, டெலீட் பண்ணிருங்க. சரியா? ஓகே. செலக்ட் பண்ணிட்டு ஆக்ஷன், இங்க என்ன இருக்கு? கிரியேட் இமேஜ் ஃப்ரம் ஸ்னாப்ஷாட், காப்பி ஸ்னாப்ஷாட் இருக்கா? ஆமா ப்ரோ, காப்பி ஸ்னாப்ஷாட். காப்பி ஸ்னாப்ஷாட் கொடுத்துட்டு டெஸ்டினேஷன் ரீஜன் இத செலக்ட் பண்ணணும். இப்ப இந்த லண்டனுக்கு என்ன கோடு? EU-West-2 இதான் கோடு. இப்ப இங்க வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? EU-West-2 அவ்வளவுதான். அப்ப இந்த ஸ்னாப்ஷாட் எங்க இருக்கு? நீங்க இப்போ கிரியேட் பண்ண ஸ்னாப்ஷாட் இது கிடையாதுன்னு நான் கிரியேட் பண்ணதுன்னு நினைக்கிறேன். நேம் அந்த நீ நேம் கிரியேட் பண்ணதுதான் நான் காட்டுறேன் எப்படி பண்ணனும்னு. ஓகே ஓகேண்ணா. டாஸ்க் கொடுத்தேன்ல, அத கொஞ்சம் நான் வர்க் பண்ணி காட்டுறேன் எப்படி பண்ணனும். இப்போ இந்த ஸ்னாப்ஷாட் இருக்க ரீஜன் மும்பை, எங்க மாத்த போறோம்? அது டெஸ்டினேஷன். கிளியரா? கிளியர் ப்ரோ. இது வர்க் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்த டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம கிரியேட் பண்ண சர்வர் இருக்குல்ல,
அதை பேக்கப் எடுக்கலாம். அதையே பேக்கப் எடுக்கலாம் ஒட்டு மொத்தமா. அப்ப ஆக்ஷன் இமேஜ் அண்ட் டெம்ப்ளேட் இருக்கா இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு கிரியேட் இமேஜ். இது ஏஎம்ஐ. இதான் ஏஎம்ஐ சொல்லுவாங்க. an image also referred as an என்ன கொடுத்திருக்காங்க AMI. ஏஎம்ஐ. அப்ப ஏஎம்ஐல என்ன இருக்கும்? ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், செட்டிங்ஸ் இருக்கும் that are applied when you launch a EC2 instance. அப்ப சில ப்ரீடிஃபைன்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், கான்ஃபிகரேஷன் இருக்கும் ஏஎம்ஐல. அப்ப இதெல்லாம் நம்ம அந்த ஏஎம்ஐ ஒரு சர்வர் கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அப்ளை ஆயிடும். அதுதான் சொல்றோம். ஓகே. ஸோ இப்போ மெயினா இன்டர்வியூல என்ன கேள்வி கேட்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஎம்ஐக்கும் ஸ்னாப்ஷாட்டுக்கும் என்ன வித்தியாசம் கேட்பான். டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏஎம்ஐ அண்ட் ஸ்னாப்ஷாட். ரொம்ப கிளியரா என்ன விஷயம்னா, ஏஎம்ஐன்றது இட் கன்சிஸ்ட் ஆஃப் கான்ஃபிகரேஷன். ஏஎம்ஐன்றது ஒரு சர்வரோட பேக்கப். ஓகேவா? சர்வர்ல எத்தனை இபிஎஸ் வால்யூம் இருக்கும்? எத்தனை வேணா இருக்கலாம். எத்தனை வால்யூம் இருக்கும்ன்றேன், எத்தனை வால்யூம் இருக்கும் ஒரு சர்வர்ல? ஓகே. டிஃபால்ட்டா விண்டோஸ்னா 30 இருக்கும். அப்படி இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, நம்ம சர்வர்ல இபிஎஸ் வால்யூம் மவுண்ட் பண்ணுவோமா? எத்தனை வால்யூம் மவுண்ட் பண்ண முடியலாம்? we can mount ஓகே. any number of volumes. ஓகேவா? அப்ப ஏஎம்ஐ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, சோ அது சர்வரோட பேக்கப். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்னாப்ஷாட்ஸ் இருக்கும் ஆஃப் EBS வால்யூம். ஓகேங்களா? it will have multiple snapshots of a EBS volume. அப்ப ஸ்னாப்ஷாட் அப்படின்றது என்ன? ஸ்னாப்ஷாட்ன்றது இட்ஸ் நத்திங் பட் பேக்கப் ஆஃப் EBS volume. அவ்வளவு. ஒரு சிங்கிள் EBS வால்யூமோட பேக்கப் தான் ஸ்னாப்ஷாட். ஏஎம்ஐன்றது சர்வர் பேக்கப், அதுக்குள்ள மல்டிபிள் ஸ்னாப்ஷாட்ஸ் இருக்கலாம். கிளியரா இது? எஸ் மேம். Yes, sir. Okay. Yeah. ரொம்ப சிம்பிள். இப்போ ஒன்றும் இல்லை, நான் இமேஜ் கிரியேட் பண்றேன்னா கிரியேட் இமேஜ் ஏஎம்ஐ கீழே வரேன். இப்போ இங்க இன்ஸ்டன்ஸ் வால்யூம்ஸ் இருக்கா? எத்தனை வால்யூம் ஷோ பண்ணுது இங்க நமக்கு? 2 ஷோ. 2 வால்யூம் பேக்கப்ல ஷோ ஆகுதா? அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இமேஜ் கிரியேட் பண்ணும்போதே அது நமக்கு ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ணிரும் ஆஃப் ஈச் above வால்யூம்ஸ். நீங்க அடுத்து பாருங்க. During the image creation process, Amazon EC2 creates a snapshot of each of the above volumes. இங்க நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் எந்த வால்யூம் இருக்கணும், எந்த வால்யூம் தேவையில்லை. இப்போ இந்த 14 ஜிபின்றது அடிஷனல் வால்யூம், அது ஆப்ஷனல். வேணா என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம், இல்லைன்னா தேவைன்னா எடுத்துடலாம் பேக்கப்ல இருந்தே. ஆனா இந்த 8 ஜிபின்றது இது என்ன வால்யூம்? ரூட் வால்யூம். இங்கதான் நம்மளோட ப்ரோக்ராம்ஸ் செட்டிங்ஸ்லாம் இருக்கும். புரியுதா? அது கண்டிப்பா இருக்கணும் ஏஎம்ஐல. இது இல்லைன்னா நம்மளால இமேஜ் கிரியேட் பண்ண முடியாது. guys, very clear, you should be very clear on this. root volume கம்பல்சரியா இருக்கும் பேக்கப்ல ஏஎம்ஐல. ஓகே ஓகே. அவ்வளவுதான். இங்க போயிட்டு கிரியேட் இமேஜ்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிடும். இப்போ இந்த இமேஜை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? பை யூசிங் an image ஒரு புது சர்வரை கிரியேட் பண்ணலாம். can attach it to multiple servers. அட்டாச் டு மல்டிபிள் சர்வர் கிடையாது, இமேஜை வச்சு நம்ம சர்வர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகேவா? இப்போ என்கிட்ட ஒரு சர்வர் இருக்கு, அதுல வந்து நிறைய அப்ளிகேஷனா இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றதுக்கே எனக்கு ஒரு half day ஆயிடுச்சு. எனக்கு என் கிளைண்ட் என்ன கேட்கறான், இப்போ நீ ஒரு சர்வர் கிரியேட் பண்ணல, இதே மாதிரியே எனக்கு இன்னொரு சர்வர் கிரியேட் பண்ணி கொடுன்னு கேட்கறான். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? திரும்ப உட்காந்து லான்ச் இன்ஸ்டன்ஸ் போய் half டேக்கு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுவேனா? என்ன பண்ணலாம் புத்திசாலித்தனமா? ஏஎம்ஐ எடுத்து அப்படியே போட்டுருங்க. இப்ப இருக்குல்ல சர்வர் ஏற்கனவே ஒண்ணு இருக்குல்ல,
அந்த சர்வரை நான் இமேஜா மாத்தலாம், ஏஎம்ஐயா மாத்தலாம். அந்த ஏஎம்ஐ யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம், எத்தனை சர்வர் வேணுமோ அத்தனை சர்வர் கிரியேட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். சரி, இப்ப மும்பைல சர்வர் கேட்டிருக்காங்க. லைக் மும்பைல என் சர்வர் இருக்கு. இப்ப மும்பைல இருக்கிற இந்த சர்வரை நான் லண்டனுக்கு மாத்தணும். இப்ப என்ன பண்ணலாம், மைக்ரேட் பண்ணணும். மும்பைல இருக்கிற சர்வர் இருக்குல்ல, அதை நான் என்ன பண்ணிக்கலாம், பேக்கப் எடுத்துக்கலாம், which is the AMI. சர்வர் பேக்கப்னா AMI. பேக்கப் எடுத்ததுக்கப்புறம் இந்த பேக்கப்பை என்ன பண்ணிக்கலாம், நம்ம லண்டனுக்கு காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணலாம். ஸ்னாப்ஷாட்டை we can copy, migrate, காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு லண்டன்ல போய் என்ன பண்ணிக்கலாம், by using that AMI we can create the server. ஸோ மற்ற சர்வரோட பேக்கப் வந்து நம்ம மற்ற சர்வரோட கான்ஃபிகரேஷன் பேக்கப் இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம ஏஎம்ஐ யூஸ் பண்ணுவோங்க. கரெக்டுங்க. ஆமா, மொத்த சர்வரோட பேக்கப். ஆமா, கம்ப்ளீட் சர்வர் பேக்கப் தான் ஏஎம்ஐ. ஓகே. இப்போ அதே கான்ஃபிகரேஷன் வந்து வேற ஒரு சர்வர் நம்ம கொடுக்கணும்னா அந்த ஏஎம்ஐ வந்து இமேஜா கன்வெர்ட் பண்ணி அந்த ஏஎம்ஐ நம்ம வந்து ஒரு சர்வர் கொடுத்துறோம். யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சர்வர் லான்ச் இன்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, இப்போ Okay. போய் கொடுத்தேன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் என்ன கேட்கும் என்கிட்ட, சர்வர் நேம் கேட்கும், சர்வர் நேம் கேட்கும், அடுத்து ஓஎஸ். ஓஎஸ் கேட்கும்ல. அந்த இடத்துல நீங்க வந்து என்ன பண்ணணும், இந்த பேக்கப் ஓகே சார். பாஸ் பண்ணணும். ஓன் ஏஎம்ஐன்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஓன் ஏஎம்ஐ ஆப்ஷன்ல ஆமா. நம்ம கொடுத்துருங்க. ஆமா. ஓகே, கிளியர். ஸோ இப்போ இங்க இருக்குல்ல மிஷின் இமேஜ் இருக்கா, இந்த இடத்துல ரீசெண்ட் குவிக் ஸ்டார்ட் ப்ரௌஸ் மோர் ஏஎம்ஐ நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஷோணும் மை ஏஎம்ஐ நீங்க காட்டும். நீங்க அதுதான், நீங்க இதையும் ஒரு டாஸ்கா எடுத்துக்கோங்க. என்ன பண்ணணும்னா இந்த நெக்ஸ்ட் சர்வர் இருக்குல்ல, இத கிரியேட் அ ஸ்னாப்ஷாட், சாரி கிரியேட் அ ஏஎம்ஐ இமேஜ், ஆக்ஷன் இமேஜ் அண்ட் டெம்ப்ளேட்ஸ், கிரியேட் அ இமேஜ், இமேஜ் நேம் ஏஎம்ஐ 1 நான் கொடுத்துக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனல் தான். இந்த பேக்கப்ல நமக்கு என்னென்ன வால்யூம் இருக்குன்னு கேட்கறேன். எனக்கு 8 GB மட்டும் இருக்கட்டும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இமேஜையும் ஸ்னாப்ஷாட்டையும் ஒன்னா வச்சுக்கோ அப்படின்னு சொல்றேன். கிரியேட் இமேஜ். தயா இது எல்லாமே கிளியர் பண்ணிருங்க தயா, சரியா? ஓகேண்ணா. இப்ப இங்க இமேஜ் இருக்கா, இங்க வந்தீங்கன்னா ஏஎம்ஐஸ் பாத்தீங்களா, ஒரு ஏஎம்ஐ வந்துருச்சு. என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, பெண்டிங். இப்ப இந்த ஏஎம்ஐ செலக்ட் பண்ணிட்டு இங்க என்ன பண்ணலாம், லான்ச் இன்ஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏஎம்ஐ. ஓகே, அப்ப இந்த சர்வர்ல வந்து நம்ம என்ன அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணிருக்கோமோ அது எல்லாமே இந்த பேக்கப்ல இருக்கும். அப்ப இந்த பேக்கப்ல இருந்து நீங்க ஒரு புது சர்வர் கிரியேட் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன் எல்லாமே அது கூட வந்துடும். நீங்க திரும்பவும் உட்காந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டாம் எல்லாத்தையுமே. ஓகேவா? அவ்வளவுதாங்க. இதை வேணும்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். காப்பி ஏஎம்ஐ இருக்கா, கொடுத்துட்டு டெஸ்டினேஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே சேம் தான், நீங்க வால்யூமுக்கு என்ன பண்ணீங்களோ அதே தான். இப்ப ஆக்ஷன் டி ரெஜிஸ்டர் ஏஎம்ஐ கண்டிப்பா பண்ணணும். இத அதுக்கு அடுத்து அந்த ஏஎம்ஐ நமக்கு ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ணிருக்கும். நீங்க பாருங்க, அதையும் ரிமூவ் பண்ணிருங்க. இது எல்லாமே வந்து சார்ஜ் பண்ணுவானுங்க அதுக்காக. அடுத்து வால்யூம்ஸ், நம்ம எந்த வால்யூம்லாம் யூஸ் பண்ணலையோ அது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு டெலீட் பண்ணி விட்டுருங்க. ஆக்ஷன் போஸ்ட் டிட்டாச் வால்யூம். ஸோ இந்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு ஒரு 4 டாஸ்க் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். 4மே ஒர்க் பண்ணி பாருங்க.
ஓகே ப்ரோ. ஓகேண்ணா. இப்போ உங்களுக்கு அந்த அந்த டவுட்ல எதனா லைக் அந்த டாஸ்க்ல எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம குரூப்ல வாய்ஸ் நோட்டாவே போட்டு விட்டுருங்க. ஓகே ப்ரோ. அப்புறம் நம்ம ஒரு ஏஎம்ஐ வந்து கிரியேட் பண்றோம்ல, ம், அந்த ஏஎம்ஐ கிரியேட் பண்ணி அந்த ஏஎம்ஐ வந்து நம்ம எத்தனை சர்வர் வேணா அட்டாச் பண்ணிக்கலாம். ம். அப்புறம் அந்த அப்ளிகேஷன் வந்து இல்ல ரன் ஆகும். ஏஎம்ஐ பண்ணிட்டு ஏஎம்ஐல இருந்து நீங்க எத்தனை சர்வர் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிக்கலாம்னு இல்ல. யூ கேன் கிரியேட் ஓகே. மல்டிபிள் சர்வர்ஸ் ஃப்ரம் ஏஎம்ஐ. ஓகே. அப்புறம் அப்ளிகேஷன் சொன்னீங்களா சார்? அந்த அப்ளிகேஷன் என்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ்? இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க ஒரு சர்வர்ல வந்து லைக் இப்போ நம்ம ஒரு சர்வர் கிரியேட் பண்றோம். அதுல வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்றோம், ஜாவா இன்ஸ்டால் பண்றோம், MySQL இன்ஸ்டால் பண்றோம், இல்ல ஒரு லோட் பேலன்சர் கான்ஃபிகரேஷன் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. இல்லைனா HTTPD அது மாதிரி கூட இன்ஸ்டால் பண்ணுவோம், வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம ஓகே. இப்ப திரும்ப ஒரு புது சர்வர் கிரியேட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும்